நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த இமேஜில் பாருங்கள், சீலிங் பூச்சி பெயர்ந்து விழுந்திருக்கும். எதனால் இது மாதிரி ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, சீலிங்கில் பூசக்கூடிய கலவையோட கணம் 1/2 இன்ச்சுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகும். இங்கே 1 இன்ச்சு போல் கொடுத்துருக்காங்க, அதனால் அந்த பூச்சோட செல்ஃப் வெயிட்னால் விழுந்திருக்கலாம். ஸோ இது வராமல் இருக்க பூச்சி கணத்தை 1/2 இன்ச்சுக்கு டியூப்லால் வச்சு புல் வச்சு பூசணும். அதுக்கு முன்னாடி சென்ட்ரிங் வேலை செய்கிறப்போ மட்டும் கரெக்டாக பார்த்துருக்கணும். அப்போ தான் இது சாத்தியமாகும், இல்லைனா பூச்சிக்கணும் அதிகமாகும். அடுத்த காரணம், சீலிங்கில் போடுற புள்ளி ஆழமாகவும் நெருக்கமாகவும் இருக்கணும். இல்லைனா சென்ட்ரிங்கில் பாய் யூஸ் பண்ணிக்கிட்டால் கிரிப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, க்யூரிங் சரியாக இல்லைனா அந்த பூச்சிக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இருக்காது. இதனாலையும் சீலிங் பூச்சி பெயர்ந்து விழும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒன் ஆஃப் த ஃபாலோவரோட வீடு. அவங்க ஃபைனலாக ஒன்று சொன்னாங்க, அதாவது கூழாங்கல் மணல் யூஸ் பண்ணோம்னு. கூழாங்கல் மணல் பொறுத்த வரைக்கும் சைஸ் ரொம்ப முக்கியம். அதாவது ஆற்று மணல் ஃபார்மில் இருக்கணும். நிறைய இடங்களில் கூழாங்கல்லை பவுடர் ஃபார்முக்கு வச்சு சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மணல் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. சீலிங் பூச்சி பெயர்ந்து விழுந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஃபைனலாக இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் சொன்னோம்னா, சுத்தியில் வச்சு வாய்டு உள்ள இடத்த தட்டி எடுத்துகிட்டு ரீவொர்க் பண்ண சொல்லியிருந்தோம். சுத்திகளோட இம்பேக்ட்னால கண்டிப்பாக பெயர்ந்து விழும். வீட்டில் ஃபேமிலி வச்ச பிறகு அவங்களோட நிலைமை நினச்சி பாருங்கள், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ குவாலிட்டியான மெட்டீரியலை போட்டு வீடு கட்டுங்க. அதே மாதிரி வேலையாட்கள் செய்கிற வேலையும் ப்ராப்பராக செய்யுங்க. ஸோ நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கவனத்தில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.